ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஸோ டேக்ஸ் பார்த்தோம். ஸோ மேஜராக எல்லா டேக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செல்ல டேக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அதில் என்ன டேக்னா ஸோ ஃபார்ம், ஸோ அந்த இதில் லேபிள்ஸ். ஸோ இப்போ நான் லேபிள்ஸ் இப்போ முகிலம் இப்போ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லேபிள் டேக்கு, அடுத்து பட்டனு. ஸோ இதெல்லாம் எதுக்கு? ஸோ அதுமாதிரி டேபிள், அதுக்கடுத்து ஃபிகர் கேப்ஷன்ஸ், அப்படி ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் சில டேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லாத டேக்ஸை நான் நடத்த முடியல. ஸோ இப்போதைக்கு என்னென்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க என்னென்ன டேக்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத. பட் இப்போ நான் இப்போ வந்து நான் இன்புட் பார்த்துட்டேன். இப்போது நான் செலக்ட் டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இன்புட் வர பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட எஸ்டர்டே அவுட்புட் வந்து ஸோ இவ்வளோ தான். ஓகே, எஸ்டர்டே அவுட்புட். இப்போது நான் செலக்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் என்ன பண்ணுன்னா ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதே மாதிரி உங்களோட லொக்கேஷன்ஸ், ஐ மீன் நீங்கள் ஒரு ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, நீங்கள் எந்த ஏரியா சொல்லி அந்த நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எந்த ஸ்டேட் அப்படி சொல்லி ஆப்ஷன்ஸில் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்லாம் ஆப்ஷன்ஸில் இருக்கும். பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் நீங்கள் இப்போ நான் செலக்ட்டுங்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த இதில் செலக்ட் அப்படின்னு சொல்லி நான் உள்ள கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள், எனக்கு இதில் ஒரு ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஃபால்ட்டாக செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து செலக்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நான் லொக்கேஷனுங்கிறது கொடுத்துருந்தேன். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன், இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் ஸ்டேட், என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இல்லை எந்தெந்த ஊர்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன்ஸ்? சென்னை. ஸோ அதுக்கடுத்து தென்காசி. அண்ணா, நீங்க டைப் பண்றது எனக்கு விசிபிளாவே இல்ல. லைக் செலக்ட்லயே தான் இன்னும் இருக்கு. நெல்லை. ஃபர்தரா நீங்க டைப் ஆகுறது தெரியவே இல்ல. ஓகே, ஸோ அப்போ நெல்லை. அதுக்கடுத்து பூலாங்குளம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்னா சில இடத்துல ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, லொக்கேஷன்ஸ் அதேமாதிரி என்னென்ன இது நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் இந்த செலக்ட் டேக், ஒன்றுமே இல்லை. நான் வந்து செலக்ட் டேக்கில் நான் கொடுத்த உடனே எனக்கு சென்னை, தென்காசி, நெல்லை, பூலாங்குளம்னு வந்து ஸோ என்னென்ன நான் கொடுக்க போகிறேன்னா நம்ம யூசர் இப்போ வந்து நம்ம யூசரை வந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸை மட்டும் தான் அவங்கள செலக்ட் பண்ண வைக்கணும், அவங்களாம் எதுவும் டைப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற சினாரியோ வந்துச்சுன்னா நம்ம செலக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த இடத்துல நேம் ஃபீல்டு வச்சுருக்கேன், இன்புட்டில் நேம் ஃபீல்டு வச்சுருக்கேன். அப்போது நான் வந்து என் பேர் வந்து செல்வ முகிலேன் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருந்தேன். ஏன்னா என் பேர் செல்வ முகிலேன் அப்படின்னு சொல்லி நான் இஷ்டத்துக்கு என் பேர் அடிச்சிருவேன். அப்படின்னா சரி பண்ணலாம். பட் இப்போ உனக்கு எந்த ஊருன்னு அப்படின்னு கேட்காங்க. அப்போ இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பேர் அடிச்சிடக்கூடாது. ஸோ எனக்கு எதுக்கு நம்ம ஃபேக்டடாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பேர் அடிச்சிடக்கூடாது. இருக்கிற தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம கொடுக்கணும். சும்மா இல்லாத டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போது நம்ம அந்த இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸில் காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் காமிச்சோன்னா அப்போது அவங்களுக்கு எது ரெக்குயர்மெண்ட்டாக தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் பர்டிகுலராக நெல்லைன்னு சூஸ் பண்ணுறேன்னா இப்போ நெல்லைங்கிறது எனக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் செலக்ட் டேக். ஸோ அதே மாதிரி செலக்ட் டேக்கில் அதே மாதிரி நேம் ஆட்ரிபியூட் உண்டு. ஸோ நேம் ஆட்ரிபியூட் உண்டு, ஐடி ஆட்ரிபியூட் உண்டு, கிளாஸ் ஆட்ரிபியூட் உண்டு. ஸோ இதேமாதிரி நிறைய ஆட்ரிபியூட் உண்டு. இப்போதைக்கு ஆட்ரிபியூட்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு டேக்கும் ஃபஸ்ட்டு எப்படி அது என்ன பண்ணுதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து இவ்வளோ ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ நிறைய பேர் அந்த நேம் ஆட்ரிபியூட் வச்சு பண்ணுறாங்க, ஐடி ஆட்ரிபியூட் வச்சு பண்ணுறாங்க, கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்னும் லேட்டர் கிளாஸில் அது எதுக்காண்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ செலக்ட்டுங்கிற டேக் எதுக்காண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன். ஸோ பட்டன் இந்த செலக்ட் கூட தான் ஆப்ஷன்ஸ், அதான் ஒரே லைனில் போட்டுருக்கேன். ஸோ செலக்ட் கூட தான் ஆப்ஷன்ஸ், செலக்ட்டுக்குள்ளே தான் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ என்னது செலக்ட்டுங்கிறது நீங்கள் ஏதோ பர்டிகுலராக செலக்ட் பண்ண போகிறீங்க, அதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே டன். ஸோ அதுக்கு தான் இந்த மீனிங். இப்போ ரெண்டாவது பட்டன். ஸோ பட்டன் டேக் வந்து நான் சொல்லலை. ஸோ பட்டன் டேக்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இப்போது நார்மலாக
ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது லாகின் அப்படின்னு இருக்கும், இல்லை சைன்இன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுறது எல்லாமே ஒரு ஈவெண்ட் எல்லாமே ஒரு பட்டனில் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பட்டனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த 50% பட்டனில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி 50% ஏ டேக்கில் கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தா பட்டனில் ஒரு பட்டன் மாடல் வரும். இல்லை வேறு எதுவும் ஒரு டிவ்வில் கூட க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பட்டன் போட்டு ஸோ இந்த இடத்துல கிளிக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சைன்இன். ஸோ சைன்இன் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டன் டேக் வந்துடும். ஸோ பட்டனும் சரி இன்புட் ஈக்குவல் டு இப்போ நான் அதே இது இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு நான் போட்டாலும் எனக்கு பட்டனுங்கிற ஒரு டேக் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ பட்டனுங்கிற டேக் எனக்கு ஒன்று வந்துடும். ஸோ அப்போது இன்புட்லேயும் பட்டன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ டைப் ஈக்குவல் பட்டன் போட்டால் பட்டன் வருது. ஸோ அதே மாதிரி ஒரு நார்மலாக பட்டன்லேயும் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ எப்படினாலும் பட்டனை அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து உள்ள டேக்ஸ் வந்து லேபிள். ஸோ லேபிள்ங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லேபிளுங்கிறதுலாம் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக லேபிளுங்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்க போகிறீங்க, அந்த இன்புட் எதுக்கு உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த லேபிள். ஸோ நீங்கள் ஒரு லேபிள் கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ள டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் அதோட நேம் இருக்கும். ஓகே, இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் அந்த இடத்துல லேபிள் போட்டேன். ஸோ லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு இந்த இன்புட் வந்து ஸோ நான் டெக்ஸ்ட்னு போட்டுறேன். இந்த இன்புட் வந்து யூசர் நேம் அடிக்க போகிற இன்புட் அப்படின்னா இந்த இடத்துல நான் யூசர் நேம் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போது எனக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல யூசர் நேம், இந்த இடத்துல இன்புட். ஸோ இதுக்காண்டி தான் லேபிள் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது இந்த இடத்துல ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ஸோ நான் இந்த இடத்துல ஐடி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐடிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார் எதுக்காண்டினா ஸோ லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். என்ன லிங்க்னா ஸோ இங்கே கொடுக்குற நான் ஃபாருங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது ஒரு நேமு, நார்மலாக இது ஒரு நேமு, இது ஒரு இன்புட்டு. ஸோ இந்த நேமுக்கும் இந்த இன்புட்டுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குன்னா இப்போ நான் அந்த இடத்துல சும்மா நார்மலாக ஒரு நேம் கொடுக்குறேன். என்னென்னா யூசர் நேம் தானே. ஸோ யூசர் அப்படிங்கிற நானாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஐடின் அப்படின்ற இடத்துல நான் யூசரை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ தான் எனக்கு இந்த யூசர் நேமுக்கும் இந்த இன்புட்டுக்கும் ஒரு லிங்க் கிடைக்கும். நான் அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுதா. ஸோ இந்த ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, என்னன்னா ஒன்றுமே இல்லை. லேபிளுங்கிறது இது எதுக்காண்டி உள்ள லேபிள் அப்படிங்கும்போது இந்த லேபிளை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டாகவே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணால் வராது பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபோக்கஸ் ஆகாது. பட் இதை ரிமூவ் பண்ணாமல் நான் ஃபாரில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபாருங்க ஆட்ரிபியூட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபார்னா என்ன, ஃபார் எதுக்காண்டி, யாருக்காண்டி, அப்போது எந்த இன்புட்டுக்காண்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இன்புட்டுக்கு ஒரு நேம் ஐடிங்கிறது வந்து யூனிக்காக கொடுப்பாங்க. ஸோ ஒரு HTML ஐடிங்கிற ஆட்ரிபியூட் என்னன்னா யூனிக்காக கொடுக்குறது. இப்போ நான் ஒரு ஐடி யூசர்னு கொடுத்துட்டேன்னா வேறு எங்கேயுமே ஐடி = யூசர்னு வந்துடக்கூடாது. வேறு நேம் கொடுத்துக்கலாம். ஐடிங்கிறது எல்லா டேக்குக்குமே நம்ம கொடுக்கலாம், பட் வேறு நேமில் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த ஐடிங்கிற யூசர் அப்படி ஐடிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஐடிங்கிற ஆட்ரிபியூட்டுங்கிறது என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து ஒரு ஹியூமன் வச்சுடுங்க. இது வந்து ஒரு ஹியூமனுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கும். என்ன நேம், கிளாஸா, அந்த நேம் தான் இந்த ஐடி, அவ்வளோதான். ஸோ இது யூனிக்காக இருக்கும். அது வந்து இன்புட் HTML இந்த HTML உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். இதேமாரி வேறு நேம் வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ இதில் கிளாஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆட்ரிபியூட் உண்டு. இந்த கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா இதுவும் அதே தான், நேம் வைக்கிறது தான். இந்த இன்புட்டுக்கு எல்லா டேக்குக்கும் நேம் வைக்கிறது தான். இந்த ஐடி கிளாஸுங்க எல்லாமே நேம் வைக்கிறது தான். பட் இந்த கிளாஸ் என்ன பண்ணுன்னா எத்தனை நேம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் யூசர் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஸ்பேஸ் விட்டு வேறு ஏதோ ஒரு நேம் யூசர் 2, அதுக்கடுத்து யூசர் 3 அப்படி சொல்லி எத்தனை நேம்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ள நேம் வேறு எல்லாத்துக்குமே இங்கே நான் யூசர் யூஸ் பண்ணிருக்கேன், யூசர் 2 யூஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் இன்னொரு டேக்கில் யூசர் 2 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் ஐடிங்கிறது ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ணணும். மற்றது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது வேஸ்ட், எடுத்துக்கிடாது. ஓகே, எடுத்துக்கிடாது. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் உங்களுக்கு
ஸோ இதான் ஐடிங்கிறது யூசர். அப்போது நான் யூசர் கொடுத்துருக்கேன்னா அந்த மறுபடியும் நான் அடுத்த ஒரு லேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த ஒரு லேபிள். ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு லேபிள் நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஐடி யூசர்னு அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கிளாஸ் நேமை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேறு ஏதோ ஒரு நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ இவ்வளோ தான். டன். இப்போ நான் அந்த இடத்துல இமெயில் அப்படின்னு போட்டேன்னா இமெயில். சொல்லுங்கள். பேசிக்காக ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் வச்சுடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் ஹியூமன் வச்சுடுங்க. ஸோ ஐடிங்கிறது அவங்களோட உண்மையான பேர். ஐ மீன் அவங்களுக்கு ஒரே ஒரு யூனிக் பேர் உண்டு. ஸோ கிளாஸுங்கிறது ஒரு நிக் நேம் மாதிரி வச்சுடுங்க. உங்கள் சரௌண்டிங்கில் உங்களை வேறு நிக் நேமில் கூப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ஒரு சரௌண்டிங்கில் உங்களை இன்னொரு நேமில் கூப்பிடலாம், இன்னொரு சரௌண்டிங்கில் இன்னொரு நேம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கிளாஸுங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட நேம்னாலும் வச்சுக்கலாம். பட் ஐடிங்கிறது யூனிக் நேம், அதை மாற்ற முடியாது. அதேமாதிரி இன்னொரு ஐடி வராது. புரியுதா? ஸோ இந்த கிளாஸுக்கும் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஐடியும் கிளாஸும் எதுக்காண்டி ஸோ அவுட்புட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. எதுக்காண்டி இந்த ஐடியும் கிளாஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் போகும்போது நான் இந்த எலமெண்ட்டை தான் ரெஃபர் பண்ணுறேன், ஐ மீன் இந்த எலமெண்ட்டை தான் நான் கால் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்ட்லாம் நார்மலாக சும்மா இன்புட் எலமெண்ட்லாம் கால் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கே உள்ள HTMLக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்னு வருது, அதுக்கு லிங்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நேம் அவங்களுக்கு கொடுத்து அந்த நேமை வந்து கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் போகும்போது நான் இன்டிப் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வேல்யூங்க ஆட்ரிபியூட்லாம் எதுக்கு அப்படிங்கிறத நான் இன்டிப் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஐடி கிளாஸுங்கிறது எதுக்காண்டிங்கிறத எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, இந்த லேபிளுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ லேபிள் ஃபாருங்கிறது இந்த லேபிள் எதுக்காண்டி உள்ளது. ஸோ நான் இப்போது லேபிள் யூசர்னு போட்டேன். இப்போ பாருங்கள், நான் இந்த லேபிள் இமெயிலுக்குள்ளது. நான் இதை கிளிக் பண்ணால் இது ஃபோக்கஸ் ஆகுது. எதுக்கு இது ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, நான் இந்த இடத்துல யூசர் போட்டிருக்கேன். இந்த யூசர் HTML போய் ஏதோ ஒரு ஐடியில் போய் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். அப்படி மேட்ச் ஆகும்போது இங்கே மேட்ச் ஆயிரும். இங்கே யூசர் 1ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூசர் 1 டேரெக்டாக எடுத்து இதில் போட்டுருக்கேன். அப்போனா உங்களுக்கு டேரெக்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன தான் யூசர் நேமை கிளிக் பண்ணும்போது இது ஃபோக்கஸ் ஆகும், இமெயிலை கிளிக் பண்ணும்போது இது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுதான் லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் இருக்க ஒரு லிங்க், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டாவது ஃபார்ம்ங்கிறது என்னென்னு, ஃபார்ம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த இன்புட் அடுத்து லேபிள் இந்த பட்டன் இது எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னா, ஐ மீன் இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம் இன்புட்டுக்குள்ள தான் கொடுப்பாங்க. எதுக்கு ஃபார்ம் அப்படி இன்புட்டில் கொடுத்தாங்கன்னா, ஃபார்ம்னா என்ன பேசிக்காக சொல்லுங்கள். ஃபார்ம்னா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஃபார்ம். ஸோ நீங்கள் 3 இயர் சொன்னதும் கரெக்டாக. ஐ மீன் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பேங்குக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு சம்திங் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் அடிப்பீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் அடிப்பீங்க, உங்கள் இமெயில் அடிப்பீங்க, உங்கள் அட்ரஸ் அடிப்பீங்க. இது எல்லாமே எங்கே அடிப்பீங்க, அங்கே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனில் டைப் பண்ணுவீங்க. ஸோ அதே தான், அதை இன்டர்நெட் ஐ மீன் வெப்சைட் படியாக வந்தால் அதில் தான் இன்புட். ஸோ அப்போது இன்புட் எல்லாமே ஒரு டேட்டா வாங்குறது. அப்போ என்னது, அந்த இன்புட் எல்லாமே சேர்ந்தா ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் ஃபார்ம்ங்கிற டேக் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நான் ஃபார்ம்ங்கிற டேக் நான் உள்ளே போட்டேன்னா எனக்கு அது ஃபார்மாக மாறும், அவ்வளோதான். ஃபார்ம். ஓகே, ஸோ இது ஃபார்ம்ங்கிற டேக். ஓகே, 1 மினிட். ஓகே, டன். ஸோ இப்போது நான் ஃபார்ம் டேக்கில் நான் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன்னா இது நார்மலாக ஒரு ஃபார்மாக மாறணும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து நான் இதில் உள்ளே கொடுக்குறேன். அதுக்கடுத்து செலக்ட் டேக்கும் நான் உள்ளே கொடுத்துக்கலாம், இல்லை இன்புட் மட்டுமே போதும். ஸோ பட்டனை நான் கீழே கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே, நான் இப்போ நான் கொடுத்தேன்னா இது ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது, வெளியே தெரியாது. பட் ஆனால் இது ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபார்முங்கிறது ஒன்றுமே இல்லை, செட் ஆஃப் டேட்டாவை வாங்குகிற ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுடுங்க. ஸோ இன்டர்ஃபேஸ்னால் அதை கொடுக்குற ஒரு இடம், அவ்வளோதான். ஸோ ஓகே, டன். ஸோ அதை தான் ஒரு நார்மலாக ஒரு ஃபார்ம் டேக்கில் நம்ம கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ அதான் ஃபார்ம் டேக். பட் ஃபார்ம் டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட் உண்டு, ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ரிபியூட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் சப்மிட்டுங்கிறது. ஸோ ஆன் சப்மிட்டுங்கிற ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு இன்புட்டில் ஒரு பர்டிகுலராக ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்க. நான் தான் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட யூசர் நேமை வாங்குகிறேன், உங்களோட இமெயில் ஐடி வாங்குகிறேன், ஐ மீன் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வாங்குகிறேன். அதை வாங்கி இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சா தான்
அதை வந்து உங்களோட டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துல கம்பேர் பண்ணி இது கரெக்டான யூசருங்கிறத அத்தான்டிகேஷன் பண்ணி நான் உள்ளே அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ கூகுள்லாம் இருக்காங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ங்கிற ஒரு சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ லோக்கலில் நம்ம ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணோம்னா இது நம்ம லோக்கல் ஃபைல். பட் நம்மளோட ஃபைல் ஒரு க்ளவுடில் ஒரு ட்ரைவில் இருந்துச்சுன்னா அது ஒரு டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ அது உங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது அது டேட்டா பேஸ்ங்கிறது வந்து ஒரு சர்வருக்குள்ளே இருக்குது. சர்வர்னால் ஒரு கம்ப்யூட்டர், ஐ மீன் கம்ப்யூட்டருங்கிற ஒரு சர்வர்னால் ஒரு கம்ப்யூட்டர். அப்போ உங்களோட டேட்டா எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது, அது சர்வர் கம்ப்யூட்டர். ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சர்வருக்கு அனுப்புனா தான் அங்கே உள்ள டேட்டாவும் சர்வரில் இருக்கிற உங்களோட டேட்டாவும் நீங்கள் கொடுக்குற லாகின் அத்தன்டிகேஷன் டேட்டாவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து என்னால் கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆன் சமிட்டில் ஏபிஐ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது கால் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கிற வேண்டாம். பட் ஆன் சமிட் அப்படிங்கிறது எதுக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஆன் சமிட்ங்கிறது உங்களோட டேட்டா ஃபுல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களோட இன்புட்டில் டேட்டா ஃபுல்லாமே அதே கலெக்ட் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபார்ம் டேக். ஸோ ஃபார்ம் டேக்லேயே இந்த ஃபீல்டு செட், ஸோ ஃபீல்டு செட்டுக்குள்ளே லெஜெண்ட், ஸோ இது எல்லாமே வரும். ஸோ ஃபார்ம் டேக்குள்ளே ஃபீல்டு செட், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுடுங்க. ஃபார்ம் டேக்குள்ளே ஃபீல்டு செட் அண்ட் லெஜெண்ட்ங்கிறது தான் வரும். பட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ லெஜெண்ட்னா கோடு வரும். ஸோ ஃபீல்ட் செட்னா கோடு வரும். லெஜெண்ட்ங்கிறது அந்த கோடுலே கண்டென்ட் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா உண்டு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க என்னென்னு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான டேக் வந்து டேபிள் டேக். ஸோ டேபிளுங்கிறது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டண்டான டேக். டேபிள் இல்லாமல் எந்த வெப்சைட்டுமே இருக்காது. ஸோ ஒன்றுமே இல்லை. நான் இப்போ டேபிள் டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே போய் டேபிள், ஸோ அதுக்கடுத்து டி ஹெட் அப்படின்னு சொல்லி டி ஹெட்னு நான் அடிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஹரி உன் மைக் ஆஃப் பண்ணு. ஓகே. ஸோ இப்போ டி ஹெட், அதுக்கடுத்து டி பாடி. ஸோ டி பாடி, இப்போது நான் டேபிளுக்குள்ளே டி ஹெட்னு ஒன்று அடிக்கிறேன், டி பாடின்னு ஒன்று அடிக்கிறேன். ஸோ இப்போ டி ஹெட்டுக்குள்ளே டிஆர் அப்படின்னு சொல்லி நான் இன்னொன்று அடிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போது நான் இவ்வளோ அடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னே உங்களுக்கு தெரியாது, பாருங்கள். ஸோ நார்மலாக ஒரு டேபிள் அடிச்சிருக்கேன். இந்த டேபிள் பாருங்கள், நான் விசுவலைஸாக அவுட்புட்டில் பார்த்தேன்னா இந்த டேபிளே வராது. பட் டேபிளுங்கிறது இந்த பாடிக்குள்ளே. ஓகே, டேபிள். ஓகே, ஃபார்முக்குள்ளே டேபிள் இருக்குது. ஸோ நான் ஃபார்ம் விட்டு நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபார்ம் விட்டு வெளியே எடுத்து ஸோ ஃபார்முக்கு வெளியே போட்டுருக்கேன். ஸோ ஃபார்முக்குள்ளே என்றைக்குமே டேபிள் வராது. ஸோ இப்போ என்னோடய டேபிள் வந்து விசிபிள் ஆகும், அவ்வளோதான். ஸோ நார்மலாக டேபிள் இருக்குதுன்னு தெரியும். பட் டேபிள் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ டேபிள்னால் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்ட்ரக்சரை நான் எடுத்து காமிக்கேன். ஸோ டேபிள் இன் HTML, ஐ மீன் டேபிள் இன் CSSன்னு அடிக்கிறேன். ஸோ CSS நான் அடித்தேன்னா நான் இமேஜை நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் டேபிள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து இதே ஒரு கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் ஏதோ போனீங்கன்னா, இல்லை உங்களோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், உள்ளே போனீங்கன்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ஒரு லைன், அதுக்கடுத்து ஹெட்டிங்னு சொல்லி ஒரு லைன், அதுக்கடுத்து அதோட சைல்டு ஃபுல்லாமே. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் டேபிள் ஃபார்மேட். இந்த டேபிளை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி டேபிளுக்கு ஹெட்டிங் வேணும். ஸோ இப்போது நான் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா யூசரோட டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா யூசரோட டீட்டெயில்ஸை டேபிள்ஸ் ஃபார்மெட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ என்னெல்லாம் இருக்கணும்? யூசர் நேம், அவங்களோட இமெயில், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட ஏஜ், அதுக்கடுத்து அவங்களோட அட்ரஸ், இவ்வளோத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இது எப்படி டேபிள் ஹெட்டிங், இது பேர் தான் டேபிள் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் டேபிள் ஹெட், இது பேர் டேபிள் பாடி. ஏன்னா ஹெட்டுங்கிறது வந்து மாறாது, டிஃபால்ட்டாக இருக்கிறது. டேபிள் ஹெட்டுங்கிறது ஒரே ஒன்று தான் இருக்கும். பட் பாடிங்கிறது நிறைய மாறும், ஏன்னா நிறைய டேட்டா இருக்கா உள்ள. ஸோ எத்தனை யூசர் இருந்தாலும் உள்ளே வரலாம். ஸோ அதே தான். ஸோ அதே மாதிரி நான் அதே தான் ஒரு டேபிளுங்கிறத ஒரு ஃபுல் டேபிள் நான் போட்டேன். ஸோ ஃபுல் டேபிள். ஸோ அப்போ என்னது, இந்த இருக்க ஃபுல் டேபிள். அதுக்கடுத்து இந்த ஹெட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு டி ஹெட். ஸோ அதான் டி ஹெட். ஸோ டி ஹெட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நான் டிஆர்னு க்ரியேட் பண்ணிருக்கேன். டிஆர்னா டேபிள் ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிள் ரோன்னு சொல்லுவாங்க. டேபிள் ரோனா
ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரோ வைஸ் பாருங்கள். இது ஒரு ரோ, 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 அவ்வளோதான். இப்போது நான் ஒன்றுமே சொல்லலை, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து எண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ரோ. ஓகே, அப்போது ரோக்கு உள்ளே தான் நம்ம ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான தான் டேபிள் ரோ. ஸோ இப்போ நான் இதில் டேபிள் ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அது டேபிள் ரோ வந்து ஹெட்டிங்கா இல்லை அது வந்து செல்ஸா, ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ மீன் ஹெட்டிங்கா என்னென்னா இது ஹெட்டிங்கு. ஸோ அப்போது நான் அதை டிஹெச் அப்படிங்கிற இன்னொரு டேக்கில் நான் கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே செல்ஸ், ஐ மீன் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே சைல்டு, ஐ மீன் டேட்டாஸ், அதோட டேட்டாஸ். அங்கே உள்ளதுனா டிடியில் கொடுக்கணும். ஓகே, இப்போது நான் இதை டிஆர் அப்படிங்கிற டேபிள் ரோக்குள்ளே டிஹெச் அப்படிங்கிற டேபிள் ஹெட்டிங்கை நான் கொடுக்குறேன். ஸோ டேபிள் ஹெட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு யூசர் நேம், ஸோ அதே அப்படி கால் பண்ணிக்கிட்டேன். தேர்டு, ஃபோர்த்து, இது இமெயில், ஸோ இது இமெயில், இது ஃபோன் நம்பர், ஐ மீன் மொபைல் நம்பர், ஸோ இது மொபைல் நம்பர், யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர், இது அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேனோ யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ், நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு ஃப்ளோவாக கரெக்டாக வந்துடும். இப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சைல்டு கொடுக்குறேன், ஐ மீன் டேட்டாஸ் கொடுக்குறேன். என்னென்னா அது என்னென்ன யூசர் நேம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இப்போது நந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டி பாடியில் நான் வந்து ஸ்டோர் பண்ண வைப்பேன். ஐ மீன் டி பாடியில் எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன்னா டி, அதே மாதிரி டிஆர் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே ரோ தான். அப்போ டிஆர், ஸோ டிஆருக்குள்ளே டிடி, இங்கே வந்து எல்லாமே செல்ஸ், அப்போ டிடி கொடுக்கணும். ஸோ டிடிக்கு வந்து என்ன யூசர் நேம் என்னது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நந்து அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இமெயில், ஸோ நெக்ஸ்ட் இமெயில் வந்து இமெயில், ஸோ அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், சம்திங் ஃபோன் நம்பர், ஏதோ ஒரு ஃபோன் நம்பர், அதுக்கடுத்து அட்ரஸ். ஓகே, ஸோ அட்ரஸ். ஸோ இவ்வளோத்தையும் நான் உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே ரோலே எனக்கு கரெக்டாக அலைனாக இருக்குது பாருங்கள். ஸோ யூசர் நேம், அடுத்து இமெயில், மொபைல் நம்பர், அட்ரஸ். என்னன்னா அந்த லென்த் எவ்வளோ இருக்கும், என்னென்னா டேபிள் ஹெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு அலைன் ஆகும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு டீட்டெயில்ஸ், நான் வந்து முகிலனோட டீட்டெயில்ஸ் எடுக்கேன், செல்வ முகிலனோட டீட்டெயில்ஸ் எடுக்கேன்னா நான் இன்னொரு பாடி போய் கிரியேட் பண்ணக்கூடாது. சொல்லுங்கண்ணே. நந்துக்கு ஸ்ட்ரக் ஆகி நிற்கான். ஸோ நான் இன்னொரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இன்னொரு பாடி க்ரியேட் பண்ணி இன்னொரு இது நான் க்ரியேட் பண்ணக்கூடாது. எனக்கு பாடிங்கிறத க்ரியேட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ டேபிள் ஹெட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுமாதிரி டேபிள் ஹெட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், டேபிள் பாடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேபிள் பாடியில் ஒரு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணுறேங்க. அதுமாதிரி இன்னொரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் டேபிள் ரோ தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் இந்த டேபிள் ரோ அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி மறுபடியும் மாற்றிட்டு அதில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ செல்வமுகிலன். ஸோ அதேமாதிரி இமெயிலுக்கு வந்து ஸோ இமெயிலே இருக்கட்டும். ஸோ அதேமாதிரி ஒரு ஃபோன் நம்பர், நார்மலாக ஒரு ஃபோன் நம்பர். ஸோ ஏதோ ஒரு ஊர், ஸோ தென்காசி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அப்படியே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அதேமாதிரி தான் ஒரு யூசர் நேம் வந்துட்டு, ஒரு இமெயில் வந்துட்டு, மொபைல் நம்பர் வந்துட்டு, அட்ரஸ் வந்துட்டு. ஸோ இது சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே வரணும்னா நான் டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே போகக்கூடாது. ஸோ அப்போ நார்மலாக கீழே வரணும் அப்படின்னா நான் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லேபிளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேனை கிரியேட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அப்படி தான் வரும். ஸோ நான் டேபிள் நான் எதுக்கு நான் ஸ்ட்ரக்சராக நான் கிரியேட் பண்ணுறேன்னா அது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் கீழே யூசர் நேம் நந்து, அதுக்கடுத்து அவங்க இமெயிலு அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு எத்தனை டேட்டா எனக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் பட் இந்த மாதிரி எனக்கு டேபிள் செக்ஷனில் டேட்டா வந்துச்சுன்னா எனக்கு பார்க்க ஒரே டைமில் என்னால் 10 டேட்டாஸாக என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணணும்னா எனக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ டேபிள் செக்ஷன் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மொத்தமாக பார்க்குறதுக்காண்டி. ஓகே, புரியுதா? ஓகேண்ணா. ஸோ அதனால ஸோ டேபிள் அப்படின்னா நான் டேபிள் ஃபார்மேட்டுக்கு நான் போகிறேன். ஸோ டேபிள் ஃபார்மேட்டை என்றைக்குமே கீழே கொண்டு வர முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டேபிளில் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ டேபிளுங்கிறது மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரக்சர் ஃபுல் டேபிளுங்கிறது ஒரு டேபிளில் ஹெட்டிங் இருக்கும். அது என்ன ஹெட்டிங்கிறது அது டி ஹெட்டில் கொடுப்போம். அடுத்து பாடியில் தான் ஃபுல் டேட்டா வரப்போகுது. அப்போ டி பாடியில் கொடுப்போம். ஸோ அது எத்தனை ரோ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது டிஆரில் கொடுப்போம். ஸோ அதேமாதிரி தான் டேபிள் ஹெட்லேயும் டிஆர் கொடுப்போம். ஏன்னா அதுவும் ஒரு ரோ தான். ஸோ அதனால தான் டி ரோ கொடுப்போம். ஸோ இதில் டேபிள் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எதுவும்
இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, டேபிள் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பட் எனக்கு இதில் ஒன்று குறையுது. என்ன குறையுதுன்னா, எனக்கு லைன் வரல. பாருங்கள், டேபிள் ஸ்ட்ரக்சரில் வரல, சும்மா நார்மலாக ஏதோ அப்படி இருக்குது. ஸோ லைன் வரணும்னா ஸோ இதுக்கு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, சிஎஸ்எஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேசிக்காக. ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டை நம்ம ஒரு ரூம் கட்டுதோம், அந்த ரூமுக்கு பெயிண்ட் அடித்தா தான் அதை ரூமை பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டேபிளுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதுக்கு ஒரு கலரோ ஒரு பார்டரோ அப்படின்னு நம்ம செட் பண்ணால் தான் அது நிறைவடையும். ஸோ அதுதான் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ் ஆட் பண்ணும்போது அந்த டேபிளை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ டேபிள்னால் இதான். ஸோ அப்போ ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணால் எனக்கு கீழே அழகாக லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டேபிள் ஃபார்மேட். இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ரியாக்ட் வெப்சைட்டில் டேபிள் இல்லாத வெப்பேஜே கிடையாது. ஸோ அதுக்காண்டி எஸ்டர்டே ஒரு பேஜை காமிச்சேன், bootstrap.made.com. ஸோ அதில் டேபிள் இருக்காது. பட் அது ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் என்னென்னு. பட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஏதோ ஒரு ஃப்ரண்ட்-எண்டில் ரியாக்ட், பேக்-எண்டில் ஜாவாவோ இல்லை பைத்தானோ இல்லை C#ஓ இல்லை நோடோ இல்லை PHP ஏதோ ஒன்று இருந்தாலும் அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த டேட்டாபேஸ் எல்லாமே டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ அப்போ டேபிளுங்கிறது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். டேபிளுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது பார்த்தேன். ஸோ இதில் உள்ள டேக்ஸ் எல்லாமே ரொம்ப தேவைப்படாது. இந்த ஆடியோ டேக், வீடியோ டேக்லாம் என்னென்னா, ஸோ ஆடியோவை ஆட் பண்ணோம். ஸோ ஆடியோவை ஆட் பண்ணி அந்த ஆடியோவை நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஆடியோ டேக்குங்கிறத நான் ஆடியோ, ஸோ இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுச்சுடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ட்ரை கொடுக்குன்னா, இப்போ நான் அந்த இடத்துல ஆடியோங்கிற டேக் கொடுத்துட்டேன். ஸோ அதில் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் அப்படிங்கிற ஆடியோக்குள்ளே சோர்ஸுங்கிற ஒரு டேக் இருக்குது. அந்த சோர்ஸுங்கிற டேக்குள்ளே எஸ்ஆர்சி, அந்த எஸ்ஆர்சினா பாத்து கொடுக்குறது, எஸ்ஆர்சினாலே சோர்ஸ், அது எங்கூட பார்த்துட்டு. ஸோ இது இவங்களே ரிசல்ட் W3 ஸ்கூல்லே இருக்குது, அந்த பாத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹார்ஸோட சவுண்டு, ஸோ ஹார்ஸோட சவுண்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இது அதே தான், ரெண்டுனா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ரிமூவ்னாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதில் ஆட்ரிபியூட் உண்டு. என்னென்னா இது கண்ட்ரோல்ஸ், அதுமாதிரி ஆட்டோ பிளேன்னு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. ஸோ அதுமாதிரி நிறைய ஆட்ரிபியூட் உண்டு. என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க, என்னென்னு ஒர்க் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அது உள்ள ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க, அவ்வளோதான். ஸோ அதை பற்றி வேறு எதுவுமே இல்லை. அதேமாதிரி தான் வீடியோவும். ஸோ வீடியோ டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வீடியோ டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரன் பண்ண வைக்கும். ஸோ நார்மலாக சோர்ஸ் அது என்ன வீடியோ அப்படிங்கிறது. ஸோ வித்து ஹைட்டுங்கிறது அதோட வித்து எவ்வளோ, இதுதான் வித்து. ஸோ அதோட ஹைட் இவ்வளோ. ஸோ அதோட சோர்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது சோர்ஸ். டைப்புங்கிறது என்னது, அது MP4 டைப்பா இல்லை வேறு ஏதோ டைப்பா அப்படிங்கிறது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி நான் போட்டாலும் எனக்கு இது ரன் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் இது கொடுக்குறதே பெஸ்ட்டு. அது ரெண்டாவது உள்ளது நம்மளுக்கு தேவையில்லாது. ஸோ அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ வீடியோங்கிறது ஒரு டேக் இருக்குது. அப்போ நம்மளோட வெப்சைட்டில் வீடியோவை கொண்டாந்துடலாம், நம்மளோட வெப்சைட்டில் நம்மளோட ஆடியோவை கொண்டாந்துடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்கள். ஸோ என்னென்னா இது எல்லாமே ஆட்ரிபியூட் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட்ரிபியூட் தான். பட் அந்த ஆட்ரிபியூட் இது என்ன ஆட்ரிபியூட்னா, இது சோர்ஸ் ஆட்ரிபியூட். இது என்ன ஆட்ரிபியூட், இது டைப் ஆட்ரிபியூட். இது என்ன ஆட்ரிபியூட், கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட். ஸோ இது என்ன ஆட்ரிபியூட், ஹைட்டுங்கிற ஆட்ரிபியூட். இது என்ன ஆட்ரிபியூட், வித்துங்கிற ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்டுங்கிறது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தருது இந்த டேக்குக்கு. அப்படி தரும்போது ஆட்ரிபியூட்டே மல்டிபிள் டைப்ஸில் இருக்கும் ஒவ்வொரு டேக்லையும். இப்போது அந்த சோர்ஸில் எஸ்ஆர்சிங்கிறது ஒரு சோர்ஸை கொண்டு வர்றத ஒரு ஆட்ரிபியூட் இது. ஸோ டைப்புங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் தான், இது டைப் ஆட்ரிபியூட், அவ்வளோதான். ஸோ நார்மலாக ஆட்ரிபியூட்டுங்கிறது டேக்கில் கொடுக்குற எல்லாமே ஒரு நார்மலாக கொடுக்குற ஆட்ரிபியூட் தான். பட் அது என்ன ஆட்ரிபியூட்டுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, ஸோ அதான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போது வீடியோவை நம்ம கொண்டாந்துடலாம். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ நீங்களே வச்சு அந்த சோர்ஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ டாட்/, போட்டு அந்த வார்த்தை கரெக்டாக கொடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் அடுத்து BR/HR அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்ட்ராங்கிறது ஒன்றுமே இல்லை. நான் ஒரு லெட்டர் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நான் என்னோடய நேமை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ என்னோடய நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், என்னோடய நேம் எனக்கு கிடச்சிட்டு. ஸோ நான் இந்த நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த நேம் போல்டாக இல்லை. ஸோ பாருங்கள், எனக்கு இந்த நேம் எனக்கு போல்டாகவே இல்லை. ஸோ இந்த நேம் எனக்கு போல்டாகவே இல்லை. கடைசி பார்த்தீங்கன்னா இந்த நேம் எனக்கு போல்டாகவே இல்லை. எனக்கு இதை போல்டாக மாற்றணும் அப்படிங்கிறது, ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்னு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. ஸ்ட்ராங்னு ஒரு எலமெண்ட்ஸ் உண்டு. ஸோ டேக். ஸோ அது என்னென்னா, நான் உள்ளே கொடுத்துக்கிட்டேன், ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு
டேக் உண்டு. அந்த இதில் என்னோடய நேமை நான் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு அது ஒரு போல்ட்னஸோடு எனக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு போல்டோடு எனக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஸ்ட்ராங். இதேமாரி தான் போல்டுன்னு இன்னொரு ஆட்ரிபியூட் உண்டு. சிமிலர் வைஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதுமாரி ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் உண்டு. ஸோ இந்த ஹெச்ஆர் டேக் என்ன பண்ணுன்னா லைன் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பாருங்கள், ஒரு லைன் புரியுதா? ஸோ ஒரு லைன், இந்த லைன் தரதுக்கு உள்ள ஒரு டேக்கு. ஸோ சில டேக்குக்கு க்ளோசிங்கே இருக்காது. இந்த மாதிரி க்ளோசிங்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது எதுவுமே இருக்காது. ஸோ எதுவுமே டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. சில டேக்குக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. இதை HTML நினச்சா நார்மலாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெச்ஆரே கொடுத்து வச்சுருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹெச்ஆர் கொடுத்து வச்சுருக்கலாம். பட் அவங்க சம் ரீசன்ஸால் அந்த மாதிரி டேக்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேக்குக்கு லைன் தேவையில்லை, ஐ மீன் க்ளோசிங் டேக் தேவையில்லை. ஸோ அதுமாதிரி ஹெச்ஆர் டேக். ஸோ அதுமாதிரி பிரேக் டேக்குங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னா பிரேக், இந்த பிரேக் டேக் நான் கொடுக்குறேன். இந்த பிரேக் டேக் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நான் சிமியோன் மறுபடியும் சிமியோன் நான் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் பிரேக் அப்படிங்கிறது கொடுக்கேன். பிரேக்னா என்ன? ஸோ நார்மலாக பிரேக் பண்ணுறது. ஸோ அது நார்மலாக வண்டியில் யூஸ் பண்ணுற பிரேக் கிடையாது. ஸோ நார்மலாக பிரேக் பண்ணி அதை ஷோ பண்ண வைக்கிறது. இப்போ பாருங்கள், கீழே ஷோ பண்ண வச்சுட்டு, ஐ மீன் ஒரு லெஃப்ட்டில் இருக்க கண்டனையும் ரைட்டில் இருக்க கண்டனையும் பிரேக் பண்ணி செகண்ட் லைனுக்கு புஷ் பண்ணி விட்டோம். ஸோ இதுதான் பிரேக்கோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி 119 டேக்ஸ் இருக்குது. நான் இதில் இம்பார்ட்டண்டான டேக்ஸ் மட்டும் நான் நடத்தி முடிச்சிட்டேன். ஓகே, இம்பார்ட்டண்டான டேக்ஸ் மட்டும் நடத்தி முடிச்சிட்டேன். இப்போ அந்த 119 டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த இம்பார்ட்டண்டான டேக்ஸை நீங்கள் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். சிமி இந்த ஐ ஃப்ரேம் சொல்லிரல. ஓகே ஐ ஃப்ரேம். சரி, ஓகே. ஸோ ஐ ஃப்ரேம்னு ஒரு டேக் உண்டு. ஓகே, ஸோ ஐ ஃப்ரேம் டேக் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போது ஐ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு டேக் உண்டு. இது என்னென்னா, ஸோ நார்மலாக பார்த்தம்போது ஏதோ ஃப்ரேம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல் டைமில் பார்த்தோன்னா ஏதோ ஃப்ரேம், அப்போ ஃப்ரேம் போட போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சினாரியோ தோணும். ஸோ அதே தான். பட் இந்த ஐ ஃப்ரேம்குள்ளே சோர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் இருக்குன்னா, அப்போ அந்த சோர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பாத்தை கொடுக்க போகிறோம். அப்போ அந்த பாத்தில் ஏதோ ஒன்று வரப்போது, அதை நம்ம ஃப்ரேம் போட்டு காமிக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஒரு வெப்சைட்டே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் W3 ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ W3 ஸ்கூலை நான் எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணி, ஸோ .com வரைக்கும் நான் காப்பி பண்ணி இதை நான் உள்ளே கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அப்போ W3 ஸ்கூல் இதை நீங்கள் அப்படியே எடுத்து இன்டர்நெட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு W3 ஸ்கூல் அப்படியே வந்துடும். ஸோ அதே தான் இந்த W3 ஸ்கூல் இருக்கிற அந்த வெப்சைட்டே நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏன் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ வெப்சைட்டுக்குள்ளேயே நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ நார்மலாக .com இருக்குது. ஸோ நான் வேறு வெப்சைட் பண்ணுறேன். செல்லு இது ஒர்க் ஆகாது. ஸோ தி பிக்சர் அசோசியேட்ஸ். ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது நான் அந்த பிக்சர் அப்படிங்கிற நான் ஒரு வெப்சைட்டை நான் எடுத்திருக்கேன். அந்த வெப்சைட்டை அதோட லிங்க், ஐ மீன் அதோட பாத்தை எடுத்து டைரெக்டாக நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். இங்கே சோர்ஸ்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சோர்ஸ்குள்ளே கொடுக்கும் போது எனக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஐஃப்ரேம் என்ன பண்ணணும்னா, அங்கே சோர்ஸுக்கு போகும். அங்கே சோர்ஸில் போய் ஃபைன் பண்ணி அந்த சோர்ஸில் இருக்க அவ்வளோ அவுட்புட்டையும் அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடும். ஒரு ஃப்ரேம் செட் ஆஃப் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடும். அந்த ஃப்ரேம் தான் இது. ஸோ பாருங்கள், அந்த ஃப்ரேமு தான் இப்போ நான் கொடுத்துருக்குற வெப்சைட்டு எனக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஐஃப்ரேம். இந்த ஐஃப்ரேம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பட் இதுக்கு இருந்துச்சுன்னா நிறைய இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ உங்கள் ரெஸ்யூமில் போடுறீங்க. உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஸோ ரெஸ்யூமில் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க. போர்ட்ஃபோலியோனா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரெஸ்யூம் இருக்குன்னா அந்த ரெஸ்யூமை வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது போர்ட்ஃபோலியோ. அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ அந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு வெப்சைட், நான் அந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐஃப்ரேமில் கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி சினாரிக்கு ஐஃப்ரேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஃப்ரேம்ங்கிறதும் ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுடுங்க. ஸோ அதுமாதிரி ஐஃப்ரேமில் எல்லாமே யூஸ் ஆகாது. ஸோ இந்த .com அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஒர்க் ஆகும். செல்ல யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, ஸோ சில இது ஒர்க் ஆகாது. என்னென்னா செக்யூரிட்டி இஷ்யூஸாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போ பேங்கோட வெப்சைட் உள்ளே போகிறீங்க. பேங்கோட வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்துகிட்டு வரீங்க. யூஆர்எல் எடுத்து வந்து ஐஃப்ரேம்குள்ளே போடுறீங்க. அப்போ அது வந்து செக்யூரான ஒரு யூஆர்எல். அதை கொண்டாந்து நம்ம ஐஃப்ரேம்குள்ளே கொண்டாடும் போது
பிளாக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இது பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் நிறையா வெப்சைட்டுக்கு உண்டு. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட முடியாது. செக்யூரிட்டி இல்லாமல் சும்மா இருக்க வெப்சைட், ஐ மீன் நார்மலாக கொடுத்துருக்க வெப்சைட்டுக்கு வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இது ஐஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே டன். ஸோ இப்போது இன்றைக்கி உள்ள கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வரும்போது நான் இன்றைக்கி என்னெல்லாம் நடத்தினேனோ அதை ஒரு கிளான்ஸ் விடணும். என்னென்னா இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதை நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ டேக்ஸ் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் நாளைக்கு ரெஸ்யூமாக கன்வெர்ட் பண்ணணும். ரெஸ்யூமானா இப்போ நீங்கள் ரெஸ்யூம்னா என்ன கொடுப்பீங்க, ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ ரெஸ்யூம்னா இப்படி ரைட்டில் இருக்கணும், ரைட்டில் இது இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், அப்படிலாம் இல்லை. நீ இதிலே கொண்டு வாங்க. ஸோ இதிலே நீங்கள் கொண்டாந்து லைன் பை லைனாக என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு ஹெட்டிங் டேக் போடுங்க. அந்த ஸ்கில்ஸில் HTML எனக்கு தெரியுதா, அப்போ அதை இன்னொரு டேக்கில் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் டேக்கில் போடுங்க. ஸோ ஸ்ட்ராங் டேக்கில் போட்டு இது வரைக்கும் நடத்தின டேக்ஸை எல்லா டேக்ஸையும் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த டேபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனை போட்டுடுங்க. ஸோ அது வந்து என்ன எஜுகேஷன்ஸ், ஸோ அதோட பெர்சன்டேஜ் என்ன, ஸோ அது என்ன ஸ்கூலா இல்லை ஐ மீன் அந்த எஜுகேஷனோட இன்ஃபோ ஸ்கூலா இல்லை காலேஜா அப்படிங்கிறத அதை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னாலே டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் சில ரெஸ்யூம். இது எல்லாமே டேபிளில் கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட மென்டாலிட்டி, ஐ மீன் உங்களோட தாட். நீங்கள் எப்படினாலும் கொடுத்துருவாங்க. நான் ஒன்றுமே சொல்லப்படல, ஆனால் எல்லா டேக்ஸையும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். நான் நடத்துகிற எல்லா டேக்ஸுமே. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?